ஒவ்வொருவரையும் கூட வாழ்த்துகின்றேன். இந்நாளிலும் இந்த மேகம் போன்ற சாட்சிகள் என்கின்ற இந்த நிகழ்விலே தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே அடிமைக்கு கொடுக்கப்பட்டதான கதாபாத்திரம் கொர்நேலியுவை பற்றி நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். கொர்நேலியு எப்படிப்பட்டவராக இருந்திருக்கின்றார்? அவர் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே முழுமையாய் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஊழியங்களை பற்றி, அவர் கர்த்தருக்காய் செய்த காரியங்களை பற்றி அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு 100க்கு அதிபதியாய் இருந்து அவர் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு, அது மிகவும் அருமையானது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் அந்த அதிகாரத்திலிருந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கொர்நேலியுவினுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த சீஷர் அல்ல. அதற்கு பிறகும் கூட அப்போஸ்தலர்கள் நடுவிலே இணைந்து ஊழியம் செய்தவரும் அல்ல. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட பிறகு அவர் அநேகரையும் கூட ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் முக்கியமாய் அவருடைய தனிப்பட்ட சுபாவமும் அவருடைய குடும்பமும் தேவனுக்கு அவர்கள் எப்படி அர்ப்பணித்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். இவர் அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு வேலையிலே அவர் இருந்தார். உயர்ந்த ஒரு வேலையிலே அவர் இருந்திருக்கிறார். 100க்கு அதிபதி என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலேயும் கூட அநேக 100க்கு அதிபதிகளை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் கூட ஒரு 100க்கு அதிபதி இருக்கின்றார். அவர் தன்னுடைய வேலைக்காரன் பலவீனப்பட்டிருக்கிற சமயத்திலே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகும்படி நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவன் என்று விசுவாசத்தோடு கூட அவரிடத்திலே கேட்கின்றார். அப்படி அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் 100க்கு அதிபதியாக இருக்கும் பட்சத்திலேயும் கூட ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். ஆனால் நான் அதிகாரத்துக்குட்பட்டவனாய் இருந்தும் நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று விசுவாசித்தார். அப்படி போலவே அவர் ஒரு ஜெப ஆலயத்தையும் கூட கட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய சேவகர்கள் மூலமாய் நாம் அதை பார்க்க முடியும். அதே வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய மரண சூழ்நிலைகளிலே கடைசி வரை நின்று கவனித்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்ததான 100க்கு அதிபதி ஒருவர் கடைசியாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவின் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்ட பிறகு அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கின்றார். ஆப்பிரியமானவர்களே, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களா இருந்தாலும் இயேசுவின் வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதை நம்மால் கவனிக்க முடியும். அந்த நாட்களிலே எருசலேமிலே யூதர்கள் மாத்திரமே தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது இங்கே ஒரு புதிய திருப்பு முனையை நாம் பார்க்கின்றோம். இவர் யூதர் அல்லாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்டதான ஒரு 100க்கு அதிபதி யூதர் அல்ல. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள், சுவிசேஷம் அவர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். அவருக்கு அநேக பொறுப்புகள் இருந்தது. 100க்கு அதிபதியாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? அவர் வீரம் உடையவராய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் போர் செய்கிறதற்கு தகுதியான, திறமையான, தைரியசாலியாக அவர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களிலே அவருடைய பணியிலே அத்தனை திறமைசாலியாக அவர் இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதே வேளையிலே அப்போஸ்தலர்கள் மூலமாய் அவர் சத்திய வசனத்தை அறிந்து கொண்ட பிறகு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்று
பார்த்தால் வசனம் சொல்லுகிறது அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனித்து பாருங்கள். இந்த உயர் பதவியிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தேவனை சார்ந்து வாழ முடியுமா? அவர்கள் தேவனுக்கு தங்களுடைய சமயத்தை, நேரத்தை கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே அது மிகவும் கடினமான சூழ்நிலை. ஆனால் அன்றைய நாட்களிலேயே கொர்நேலியு தன்னுடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அவர் தேவ பக்தியுள்ளவராய் இருந்திருக்கிறார். பக்தி என்றால் என்ன? இப்பொழுது நாம் நினைக்கின்ற பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரம் இருக்கிறது, அடுத்தபடியாக நம்முடைய கையிலே வேதம் இருக்கின்றது. இவைகள் இருந்தால் போதுமா? நாம் தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியுமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகின்ற பக்தி என்ன? அருமையான யாக்கோபின் மூலமாய் தேவன் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாயிலே நம்முடைய நாவை நாம் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வார்த்தையிலே பொய் உரையாதவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் பொய் உரையாதவர்கள் என்று நம்மை குறித்து உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அப்படியாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நாம் நம்முடைய வார்த்தையிலே நாம் தவறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய நாவை நாம் அடக்குகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே வேளையிலே பக்தி என்றால் என்ன? இன்னும் கீழ் வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாததுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கொர்நேலியு இப்படிப்பட்ட பக்தி உடையவராக இருந்திருக்கிறார். எப்படி? அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்தையும் அவர் பார்த்து அவர்களை விசாரிக்கிறவராக இருந்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய குணாதிசயத்திலே மூன்றாவதாக ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அவர் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அவர் திக்கற்றவர்களை நினைத்திருக்கிறார், இல்லாதவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அப்படியானால் விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டாமா? ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா? இந்த லாக்டவுன் சமயங்களிலே எத்தனை பேரை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், அவர்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறீர்கள், எத்தனை பேருடைய பசியை நீங்கள் ஆற்றி இருக்கிறீர்கள். இது தேவன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு பணி. இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுவே பக்தியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் ஏழை எளியவர்களை விசாரிக்க வேண்டும், தர்மங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுங்கள், ஏழை எளிய மக்களை தாங்குங்கள். கொடுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இந்த ஏழைக்கு இறங்குகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொர்நேலியு செய்திருக்கின்றார். பக்தியுள்ளவர் என்பதற்கு வெளிப்படுத்துவதற்கு இவைகள் மட்டுமல்ல, உலகத்தால் கரைப்படாதவர்களாக இருக்க வேண்டுமா? உலகத்தால் கரைப்படாதது என்றால் எப்படி? உலகத்தால் நாம் பாவம், உலகத்தினுடைய சாபம், இவைகளுக்கு நாம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இன்று சுற்றுகிற திரும்புகிற பக்கங்கள் எல்லாம் நமக்கு அநேக நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதாகவே இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்? தேவ பக்தி உள்ளவராக மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் அவர் தேவனுக்கு பயந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தேவனுக்குரிய பயம் என்றால் என்ன? நீதிமொழியில் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்குரிய பயம் என்றால் பாவத்தை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறது. உலகத்தால் நாம் கரைப்படாதபடி இருக்க வேண்டும், உலகத்தின் மக்களால் பாவத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி இருக்க வேண்டும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பயம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பயந்திருந்தால், அவருக்கு பயந்திருந்தால், பாவத்துக்கு விலகி இருந்தால் நிச்சயம்
நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமானவற்றை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தான தர்மங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து அவர்களை இயேசுவின் பக்கமும் கூட கொண்டு வர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் கொர்நேலியு மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இதுவே. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தன்னுடைய பணியிலே, தன்னுடைய வேலையிலே, தான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலேயும் கூட, அவர் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் வேளையிலேயும் கூட அவர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவராயிருந்தார். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை கொர்நேலியின் மூலமாய் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, இப்படி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் தள்ளிக்கொண்டே போகலாம். ஆனால் இல்லை, சாக்கு போக்கு சொல்லலாம், இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் உயர்ந்த பதவியில் இருந்த பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். நாமும் அப்படி ஜெபிக்க வேண்டும். உங்கள் வேலைகளிலேயும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கொடுக்கப்பட்ட நேரம் நமக்கு குறைவான நேரமாக இருக்கிறபடினா இப்பொழுது நாம் அதை முடிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பதாக கொர்நேலியுவினுடைய பல காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். கொர்நேலியு இந்த 4 விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்தது மட்டுமல்ல, அநேகரை தேவனுக்குள்ளே ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அநேகரை தன்னுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அநேகரை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்னும் சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிக்கவும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அவர்களை வழிநடத்தவும், ஞானஸ்நானம் கொடுக்கவும் தனக்கு அந்த கிருபை இல்லாதபடியினாலே கிறிஸ்தவர்களாக அநேகரை, புறஜாதியரை ஆயத்தம் பண்ணி வைத்தார். ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் அவருக்கு காண்பித்தார். அதே போல பேதுருவுக்கும் தேவன் தரிசனங்களை காண்பித்தார். அப்படி போலவே தன்னுடைய போர் சேவகர்கள் 2 அங்கே 3 அனுப்பி அங்கிருந்து பேதுருவை வரவழைத்து, பேதுரு வந்து இவருடைய தரிசனத்தை பார்த்து, இவருடைய தாகத்தை பார்த்து, தேவன் அவர் மூலமாய் அங்கே கூடியிருந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பேதுருவின் மூலமாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். தேவன் அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடையும்படிக்கு சத்தியத்தை அவர்களுக்கு அறிவித்தார். பிரியமானவர்களே, அவர்கள் ஒவ்வொருவரும் கொர்நேலியுவினுடைய தாகத்தால், கொர்நேலியுவினுடைய ஒரு பெரிய முயற்சியினால் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டார்கள். புறஜாதிகள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார்கள் என்பதற்கு இதுவும் ஓர் அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கொர்நேலியுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறது. அநேகர் நீங்கள் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கொர்நேலியுடைய ஊழியம், அவருடைய வேலை அரசாங்க உத்தியோகம். அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் இவைகளுக்கும் மேலான உன்னதத்தின் பணியை செய்ய அவர் மறக்கவில்லை. தேவனுடைய பணியை செய்ய அவர் மறக்கவில்லை. அநேகரை ஆயத்தம் பண்ணினார். அது மட்டுமல்ல, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கூட கர்த்தருக்கு முதலாவது ஆயத்தம் பண்ணினார். தன் உடன் இருக்கிறவர்களும், தன்னை சுற்றி இருக்கிறவர்களும், உறவுகள் எல்லோரையும் கூட கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணினார். அப்படி போல் நாமும் கூட இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனுக்காக அநேகரை ஆயத்தம் பண்ணுவோம். நிச்சயம் தேவனுடைய சமூகத்தில் நிறைவான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான போதுகிறவர்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.